இது சாதாரண கதை இல்லைங்க. எல்லையற்ற சக்தியான ஹனுமான் எப்படி பறந்தார்னு அந்த அதிசயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு குரங்கு குழந்தை வானத்துல இருக்கிற சூரியனையே ஒரு பெரிய பழம்னு நினைச்சு சாப்பிட பறந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? அந்த குழந்தை சாதாரண ஆள் கிடையாது. மொத்த சக்தியோட உருவமே அவர்தான். நம்ம மாவீரன் ஹனுமன். அஞ்சனாவோட தவம், தசரதரோட யாகம், வாயு தேவனோட அருள்னு பல விஷயங்கள் ஒன்னா சேர்ந்துதான் இந்த பிரம்மாண்டமான பிறப்பு நடந்துச்சு. பிறந்த கொஞ்ச நாள்லயே அந்த குழந்தை வானத்துல இருந்து சூரியனை பழம்னு நினைச்சு அதை புடிக்க அப்படியே மேல பாஞ்சாரு. இத பார்த்த இந்திரன் வஜ்ராயுதத்தால தாக்க அந்த குழந்தை கீழே விழுந்துச்சு. கோபத்துல வாயுதேவன் உலகத்தோட காற்றையே மொத்தமா நிறுத்திட்டாரு. உடனே உலகத்தை காப்பாத்த எல்லா தேவர்களும் ஒன்னா வந்து அந்த குழந்தைக்கு சாகாவரமும் நிறைய தெய்வீக சக்திகளும் கொடுத்தாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய எதிர்பாராத திருப்பம். ஒரு முனிவர் கொடுத்த சாபத்தால ஹனுமான் தன்னோட முழு சக்தியையும் அப்படியே மறந்துட்டாரு. பல வருஷத்துக்கு அப்புறம் கடலோரத்துல ஜாம்பவான் தான் ஹனுமானுக்கு அவரோட உண்மையான பிரம்மாண்டமான சக்தி என்னன்னு திரும்பவும் ஞாபகப்படுத்தினாரு. அப்படி திரும்ப கிடைக்க அந்த மகா பெரும் சக்திதான் ஹனுமான ஸ்ரீராமரோட மிகப்பெரிய உண்மையான பக்தனாகவே மாத்துச்சு. இதுதாங்க ஹனுமான் பிறந்த அதிசயம். எல்லையற்ற மாபெரும் சக்தியும் தூய்மையான பக்தியும் ஒன்னா சேர்ந்து ஒரு சூப்பரான தெய்வீக கதை இது. இந்த அற்புதமான கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹனுமானோட உண்மையான பெருமை அவரோட பலத்துல இருக்கா இல்ல பக்தியிலா?